ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓவுலேஷன் இயற்கையாக நடக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது, இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்குது, ஏன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான மெயினான ஒரு வீடியோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஓவுலேஷன் இயற்கையாக நடக்கிறதுக்கும் அண்ட் எக் க்ரோத் அப்படிங்கிறது இயற்கையாக ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கும், ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் வெறுமனே நம்மளுக்கு 18 எம்எம்லேருந்து 22 எம்எம் இருக்கிறது கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ செல் உருவாக்கும் வரைக்கும் அது சரியான அளவில் அமைகிற வகையில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான 5 உணவுகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 5 உணவுகளையுமே செல் உருவாக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டை சரியான சைஸில் உருவாகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சில பேருக்கு கருமுட்டை சரியாக உருவாகும், ஆனால் அந்த மேல் ஓடு இருக்குல்ல, அது ரொம்ப ஹார்டாக அமைஞ்சிடும். ஹார்டாக அமைஞ்சிட்டா நம்மளுக்கு விந்தணும் அப்படிங்கிறது அதை தொலையிட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய உணவுகளை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முழுக்க நீங்கள் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எக் அப்படிங்கிறது நம்மளுக்கு 18 எம்எம்லேருந்து 22 எம்எம் இருக்கணும் சரியான முறையில் நம்மளுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு. இப்போ இது இல்லாமல் கம்மியாக இருக்குது, அதாவது 18 எம்எம் விட கம்மியாக 16 எம்எம் 14 எம்எம் இதில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கரு ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. ஏன்னா உள்ள செல்கள் சரியாக டெவலப்மெண்ட் ஆகியிருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பீரியட் டேட் ஸ்கிப் ஆகும். ப்ரெக்னன்சினா பாசிட்டிவ் பண்ணுவீங்க, ஆனால் திடீர்னு வெறும் ஓவம் மட்டும் தெரியும், அதாவது ஹெஸ்டினஸ் சாக் மட்டும் தெரியும், உள்ள பேபி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பாசிட்டிவ் ஆகி போயிட்டே இருக்கும், ஆனால் ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உங்களுடைய கருமுட்டை கரெக்டாக 18 எம்எம்லேருந்து 22 எம்எம்க்கு இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 24 எம்எம் வரைக்காச்சும் இருக்கணும். 24 எம்எம்க்கு மேலே போயிடுச்சு, ஆனால் அது எக் ரப்சரும் ஆகலை அப்படின்னா அது பிசிஓடின்னு அர்த்தம். நீர்க்கொட்டியாக அது மாறப்போகுது, அது ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது அர்த்தம். இதுதான் பேசிக்காக கருமுட்டை பற்றின விஷயம். நம்மளுக்கு எக் க்ரோத் சரியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஹார்மோன் சுரப்புனால ஓவலேஷன்றது சரியாக நடக்கும். இப்போ ஓவலேஷன் நடக்கிறதுக்கு எல்ஹெச் ஹார்மோன் தேவை, லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது. இதுதான் மெச்சூரிட்டியான எக்கை உங்களுடைய மூளையிலேருந்து பிட்யூட்டரி கிளாம் மூலியமாக இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால ரிலீஸ் பண்ணுற விதமாக இருக்கும். இந்த டைமில் நம்மளுக்கு பேசிக்காக தெரியக்கூடிய சில ஓவலேஷன் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எக் ரிலீஸ் ஆகும். அந்த சமயங்களில் நீங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கணும். இது காமன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக எக்கு க்ரோத் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் நீங்கள் சாப்பிட வேண்டிய முதல் உணவு அப்படிங்கிறது மத்தி மீன் அப்படிங்கிறது. என்னடா மீன் ஐட்டத்தில் டேரெக்டாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கணும். குறிப்பாக செலினியம், மெக்னீஷியம், சிங்க் இது எல்லாமே அதிகமாக இருக்கணும். இதுக்கு தான் உங்களுடைய செல் உருவாக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு ஃபிஷ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும், நான்வெஜ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் மத்தி மீன், நெத்திலி மீன், சால்மன் மீன் இந்த மாதிரி மீன் ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. வேறு வகை மீன் எடுக்க வேணாம், ஏன்னா அந்த மீன்களில் மெர்க்குரி அதிகமாக இருக்கும். மத்தி, நெத்திலி மீன், சால்மன் மீன் இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, செலினியம் அதிகமாக இருக்குது. அதனால் இது உங்களுடைய செல் உருவாக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய உமன்ஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி கேட்டுட்ருக்கீங்கள, நீங்கள் எல்லாருமே இந்த 3 வகை மீன்களில் ஏதாவது ஒரு மீன் உங்களுடைய பிஃபோர் ஓவலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது சரியாக அதோட தைராய்டு செயல்பாட்டை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டை. நான் எப்பவும் சொல்கிறது தான், முட்டை டிஎன்ஏ செல் உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. முட்டையில் இருக்கக்கூடிய அந்த கோலன் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த எக்கில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ செல் உருவாக்கத்தை சரியாக உருவாக்கும். குறிப்பாக ஆண்களுடைய விந்தணுக்களுக்கும் தரமானதாக உருவாக்குறதுக்கு இந்த முட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஆயில் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன், இல்லை ஆஃப் ஆயிலாக சாப்பிட்றேன், ஆம்ப்லேட்டாக சாப்பிட்றேன்னு நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்டில் சாப்பிட்டாலும் சத்து இருக்கும், ஆனால் ஃபுல் சத்தும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குவஸ்டின் மார்க் அப்படிங்கிறது தான். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முட்டை நீங்கள் எடுக்கிறதுனால எக் க்ரோத்தோடைய அந்த டிஎன்ஏ செல் குறைபாடும் இருக்கும். ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். முட்டையில் விட்டமின் B12, புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாமே இருக்குது. மூணாவது மட்டன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, சிங்க் அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் நீங்கள் சிக்கன் எடுக்கிறதுக்கு
அதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் சூப்பு, எலும்பு சூப்னா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்குனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் யூட்ரஸ் பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில் உருவாகிறதுக்கு, ஆக்சிஜன் சப்ளை அதாவது உங்களுடைய அந்த யூட்ரஸோடைய இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது ஆஸ்டர் அப்படிங்கிறது, அதாவது கடல் சிப்பி அப்படிங்கிறது தான். கடல் சிப்பியில் சில பேர் வந்து அந்த கடற்கரையோரமாக நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கலாம். சிலர் வந்து இது சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கன்னா கடல் சிப்பினா கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் சிங்க் அதிகமாக இருக்குது. ஓவலேஷன் நடக்கிறதுக்கான சிக்னலில் கொடுக்கறதுக்கான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கடல் சிப்பி அப்படிங்கிறது. ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ஓவலேஷன் இயற்கையான முறையில் நடக்கிறதுக்கு நான்வெஜ் ஐட்டத்திலேயே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கடல் சிப்பி அப்படிங்கிறது. மறக்காமல் எடுத்துக்கோங்க. 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 4 இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நான்வெஜ் தான் பார்த்துட்டோம். 5வது முருங்கைக்கீரை அப்படிங்கிறது. முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோலேட் கண்டென்ட் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அயான் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு முருங்கைக்கீரை. நான் எப்போவுமே சொல்கிறது அப்படிங்கிறது, ப்ரெக்னன்சிக்கு தயார் பண்ணிகிட்ருக்க எல்லா கப்பலுக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது முருங்கைக்கீரை அப்படிங்கிறது. நீங்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி வாரத்தில் 3 டைம் இந்த முருங்கைக்கீரை ரிலேட்டடாக, அது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, இல்லை அப்படின்னா அந்த முருங்கை விதை, இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு, ஹார்மோன்ஸ், பிளட் சர்க்குலேஷன், ஹீமோகுளோபின், பல நன்மைகளை நான்வெஜ் ஐட்டத்தில் எவ்வளோ கொடுக்குதோ அதே மாதிரி வெஜ் ஐட்டத்தில் ஒரே ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது முருங்கைக்கீரை தான். தயவு செஞ்சு அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. முருங்கைக்கீரை கிடைக்காத இடத்துல இருக்கீங்கன்னா முருங்கைக்கீரை எப்போ உங்களுக்கு கிடைக்குமோ அந்த சமயங்களில் நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுட்டு தோசை சாப்பிட்றப்ப தோசை மேலே தூவி சாப்பிட்றது, முருங்கைப்பூ கிடச்சிச்சின்னா அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து முட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து முட்டை வந்து நான் அவிச்சு சாப்பிட்ற ஹேபிட் கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருப்பீங்களா, அவங்க வந்து ஃபுல் ஃபாயிலாக சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா வெங்காயம் அரிஞ்சு போட்டு அந்த மாதிரி ஆம்லேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறீங்கன்னா அது கூட இந்த 2 இனுக்கு முருங்கைக்கீரையும் உள்ளே போட்டு நீங்கள் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சது கூட இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தியாக மாறிடும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண உணவுகள்னால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆயில் ஊற்றி சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் ஊற்றி சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் சேருங்க, கடலெண்ணெய் சேருங்க. கடலெண்ணெய்னா உங்களுக்கு ஓவலேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதில் நல்ல ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த பாம் ஆயில் எண்ணெய், ரிஃபைன்ட் ஆயில், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன 5 உணவுகளுமே டிஎன்ஏ பிரச்சனை வரவே விடாது. குறிப்பாக உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, லோ ஏஎம்ஹெச் இருக்குது, உங்களுக்குனா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் இந்த 5 உணவுகள் வந்து எப்போ கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, முருங்கை ரிலேட்டடாக உணவு டெய்லி இருக்கிற மாதிரி கூட பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. பொதுவாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு 3 மாதம் கழித்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது உங்கள் வயிற்றில் இந்த மாதத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கருமுட்டை இருக்கு இல்லையா, அது 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளோட கர்ப்பப்பையில் வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா கருமுட்டைகளும் ஒரே நேரத்தில் வளர்ந்துருக்காது. 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கருமுட்டை ஒரு சின்ன சைஸில், பாயிண்ட் சைஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதத்தில் ஒரு 4லேருந்து 5 கருமுட்டை குட்டி குட்டி ஃபாலிக்கலாக வளர ஆரம்பிக்கும். அதில் ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் நல்ல மெச்சூரிட்டியாக வரும். அதுதான் ஓவலேஷனில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். இதுதான் நார்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது. தயவு செஞ்சு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு 9 மணிக்குனா தூங்க பாருங்கள். அட்லீஸ்ட் 10 மணிக்குள்ளே தூங்க பாருங்கள். 8 மணி நேரம் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம். 3 to 4 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக அவசியம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் அப்படிங்கிறது அவசியம். டெய்லி மார்னிங் சன்லைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் 10 மினிட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. குழந்தை இல்லைன்ட்டு உட்காந்து கவலைப்படுறதுனால ஒரு பயனுமே கிடையாது. அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட முயற்சி பார்த்துட்டு உங்களுக்கே தானாக உங்களுக்கு வேண்டியதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயம் உங்களை தேடிட்டு தான் இருக்குது. அதை வேகமாக நீங்கள் ஈர்க்க வேண்டியது உங்களுடைய அந்த செயல் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இதை இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வெக்ஸாகினா உட்காந்துராதீங்க. உங்களால் முடியும், நம்மளாலையும் முடியும், நம்மளும் அம்மாவாக ஆக முடியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் கான்ஃபிடென்ட்டோடு வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க.
எதையுமே போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மதியம் கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ வரும். வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் வந்து தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட் இது எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே படிக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.